நேற்றைய தினம் அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி உறுதியான நிலையில் இதனை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது. ஒன்றும் ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி அடித்து தூக்கி எறிய போவது உறுதி என்று சூசகமாக இந்த அறிக்கையினுடைய தலைப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அஇஅதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தூக்கி எறிய போவது உறுதி என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த அறிக்கையில குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும், மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள், ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன, மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர்கள் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கோ ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கைகள் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுத்துவதையும் இந்த நாடறியும். இது போன்ற பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளது என இதில் குறிப்பிட்டிருக்கிறார்.